வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் பார்க்க போகிற டாபிக்கு விளையாட்டு திருவிழா. ஆமாம், என்னது கிரிக்கெட்டா? இல்லை, அதுக்கும் மேலே. கிரிக்கெட்டு கூட சில நாடுகள் தாங்க. ஆனால் ஃபுட்பால், கால்பந்து விளையாட்டுன்னு பார்த்திங்கன்னா உலகமே பார்க்கக்கூடிய ஒரே விளையாட்டு. அதுலேயும் ஃபிஃபா வேர்ல்டு கப்பு பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக அந்த வேர்ல்டு கப்பு நடந்துச்சுன்னா டிவி முன்னாடி தாங்க இருப்பாங்க. அரசியல், மதம், மொழி எல்லாத்தையும் கடந்து மக்கள் பார்க்கக்கூடிய ஒரே விளையாட்டு. இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு ஃபிஃபா வேர்ல்டு கப் நடக்க போகுது. பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா முதல் முறையாக 48 நாடுகள் இந்த வாட்டி பங்கேற்க. இதுக்கு முன்னாடி இன்னும் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி 48 நாடுகள் பங்கேற்க போகிறாங்க. சின்ன சின்ன நாடுகள் கூட இந்த வேர்ல்டு கப் கனவு ரியல் ஆகிறதுக்கு பயங்கர வாய்ப்பு இருக்குது. அது இல்லைங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைனல் மேட்ச் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 பில்லியன் மக்களுக்கு மேலே பார்க்க போகிறாங்க. இந்த தடவை பார்க்காதவங்க கூட மேட்சை பாருங்கள். இது வெறும் விளையாட்டு மட்டும் இல்லை. ஆமாம், இதில் இன்னொரு பயங்கர எக்ஸைட் என்னன்னா, இந்த வாட்டி 3 நாடுகள் சேர்ந்து இணைந்து இந்த வேர்ல்டு கப்பை நடத்த போகிறாங்க. என்னென்னா USA, கனடா, மெக்சிகோ 3 நாடுகள் சேர்ந்து நடத்த போகிறாங்க. இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது. அதாவது கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த வேர்ல்டு கப்பை. அப்புறம் டோட்டலாக 104 மேட்சஸ் நடக்க போகுது. ஓகேங்களா? இன்னொரு பயங்கரமான ஒரு விஷயம், மெஸ்ஸியோட லாஸ்ட்டு வேர்ல்டு கப் பயங்கரமாக இருக்க போகுது. லாஸ்ட் டைம் அர்ஜென்டினா தான் ஜெயிச்சுது. அதில் மெஸ்ஸியோட பங்கு அலாப்பரியானது. நன்றி. உங்கள் ஃபேவரட் டீம் எதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.